நான் உங்களுக்கு தெரியும் அழுத்கம சம்பவத்துக்கு முந்தி புதுபலசேன சில விஷயங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக கடுமையாக ஈடுபட்ட போது அழுத்கம சம்பவத்துக்கு முந்தி நான் அவங்களோட பேசி அவங்கள காத்தாங்குடிக்கு அழைச்சி வந்து அவங்களுக்கு முஸ்லீம்களுக்கு உறவை ஏற்படுத்தணும், அவங்களோட வேகத்தை குறைக்கணும், முஸ்லீம்களை பற்றி அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற தவறான அபிப்பிராயங்களை நீக்கணும். இப்ப அவங்க சொல்றாங்க தானே, இந்த குர்ஆன் மதரசாக்கள் எல்லாம் பயிற்சி நடக்குது, அப்படித்தானே? அப்துல்லா ஹசரத் செய்யறாங்க, அப்படித்தானே செய்யறாங்க. ஜாமியத்தில் ராணுவ பயிற்சி கொடுக்கறன்னு சொல்றாங்க. அப்ப நான் யோசிச்சேன், அவங்கள கொண்டு வந்து அப்துல்லா மதரசாவை கூட்டிட்டு போய் அப்துல்லா ஹசரத் அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்று என்ன பயிற்சி நடக்குதுங்க, நாம் என்ன பயிற்சி கொடுக்கோம், ஒழுக்கத்தை பத்தி படிப்பிக்கமா, நல்ல விஷயங்களை பத்தி படிப்பிக்கமா, ஏதாவது அரசு இனத்துக்கு ஏதாவது படிப்பீங்கன்னு பாருங்க நீங்க என்று அவங்களுக்கு எங்களுக்கு இடையில ஒரு உறவை ஏற்படுத்தி எங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்துறது ஒரு விஷயம். அதை செய்யறதுக்கு முயற்சித்தவதான் கடுமையான எதிர்ப்பும் கடுமையான விமர்சனங்களும் நான் அதை கைவிட வேண்டி வந்துச்சு. அல்லாவுடைய நாட்டம் அழுத்கமை எரிஞ்சிச்சு. அல்லாவுடைய சில வேளைகள் அப்படி ஒரு முயற்சி எடுத்திருந்தால் அழுத்கமை எரிஞ்சு தடுத்திருக்க கூட அல்லா நாடி இருக்கலாம். நான் ஒரு கடுமையான முயற்சி எடுத்து லட்சக்கணக்கில் சில வெளிச்சு அவங்கள கொண்டு வந்து முஸ்லீம்களோட ஏன் நாங்கள் ஃபர்தா போடுறோம், ஏன் நாங்கள் முகூர்த்தம் போடுறோம், ஹலாலண்டா என்ன ஹராமண்டா என்ன 2 நாள் வச்சு அவங்களெல்லாம் கொண்டு வந்து எல்லா முஸ்லீம்கள் வரவேற்பு கொடுத்து அன்பா பழகி மெத்த பள்ளிக்கு வந்து ஏன் நாங்கள் தொழுறோம், ஏன் நாங்கள் பள்ளி கட்டுறோம், எங்களுக்கு அவன் பள்ளி ஏன் கட்டுறான்டா விளங்குதில்ல சொல்ல, ஏன்டா பள்ளி கட்டுறான்டா 5 நேரம் தொழணும். நம்ம அவங்க வாரத்தில் தான் பள்ளி பன்சலைக்கு போற, அவங்களுக்கு பன்சலை தேவையில்லை, நமக்கு பள்ளி தேவை. ஒவ்வொரு நாள் 5 நேரம் தொழணும். அப்போ மக்கள் கூட கூட பள்ளி கட்டணும், அதை சொல்லணும், சொல்லி விளங்க அது பள்ளியை கொண்டு காட்டி. அப்ப அப்படி ஒரு இனங்களுக்கு இடையில உறவை ஏற்படுத்தி அவங்களோட வேகத்தை தணிப்போம் என்று நான் முயற்சி எடுத்த கூட கடுமையான விமர்சனம். ஏன்னால் இந்த முஸ்லீம் சமூகம் இந்த இளைஞர்களும் இந்த சூழ்நிலைகளை உணர்றாங்கல்ல, உண்மையை ஹக்க நான் சொன்னா எதிரியா மாறுறேன், அதான் பிரச்சனை. ஏதாவது நான் தம்புள்ள பிரச்சனையை சொன்னா டக்குண்டு எதிரியா மாறுகிறேன், சமூகம் இன்னொரு பெரிய துரோகியா மாற பார்க்குது, மாத்துறாங்க. என்னென்றால் தம்புள்ள இஷ்யூ நான் அதான் சொன்னது, நான் சேஞ்ச் பண்ணி தானே இருக்கேன், கொண்டு வாங்க. இப்ப வினயத்து கூட அந்த பேசுறவர் கூட சொன்னாராம், நாங்க எங்கள்கிட்ட படம் இருக்கின்ற கொண்டு வாங்கல. ஏனென்றால் அந்த இயக்கம் தான் தம்புள்ள பள்ளி நிர்மூலமாக்கப்பட்டது என்று செய்தி வெளியிட்டு எல்லாம் செஞ்சது. நான் இப்பவும் சொல்றேன், பிரச்சனை இல்லை, ஒரு படம் கொண்டு வாங்கல, ஒரு போட்டோ கொண்டு வாங்க. உலகத்தில் உள்ள அவ்வளவு வீடியோன்னு எங்க தம்புள்ள பள்ளியடைய அல் ஜசீராவில் இருந்து அவ்வளோ வீடியோ. நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து சொல்லி வரேன். சரி, தம்புள்ள பள்ளிவாசல் உடைஞ்ச ஒரு போட்டோ இருக்க தானே செய்யும், ஒரு கதவை கலட்டினா போல ஒரு போட்டோ, அல்லது மேல உள்ள கூரையை கலட்டினா போல போட்டோ. சரி, கல்ல தம்புள்ள பள்ளியில ஒரு கல்ல கலட்டினா போல ஒரு போட்டோ கொண்டு வாங்க. என்ன இப்படி எல்லாம் மூடப்பட்டு தோக்கடிக்க தேவையில்லை, நான் உடனே ஒதுங்கிடுவேன். இப்போ கொண்டு வாங்க ஒரு போட்டோ, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், காட்டுங்க போட்டோவை, நான் ஹக்காண்டு பார்ப்பேன். நான் உடனே நான் உடத்தை விட்டு போட்டு நான் ஒதுங்கி நானும் என்ற குடும்பம் கொண்டு போயிடுவேன். இந்த அரசியல் இருக்க மாட்டேன். நீங்க என்ன மூட போட்டு தோக்கடிக்க தேவையில்ல, பேச தேவையில்ல, எனக்கு ரவுண்டும் செய்ய தேவையில்ல. என்னென்றால் அப்ப நாம போய் நான் பள்ளிக்கு முன்னுக்கு நிக்கேன், பள்ளி ஷீல் போட்டு வச்சிருக்குது, என்னட்ட வீடியோக்காரன் கேட்கான், இந்த பள்ளி உடைஞ்சு நாடு முழுக்க சொல்றாங்களே, நீங்க உடைஞ்சன்னு சொல்றீங்களான்னு கேட்கான். நான் என்ன சொல்றேன், உடைஞ்ச நான் சொல்றேன் இல்ல, உடையல, பள்ளி தாக்கப்பட்டதுதான், ஆனா பள்ளி உடைக்கப்படல சொன்னேன், அது ஹக்கு. அப்ப அதை சொல்லி அப்ப அந்த சூழ்நிலையை வச்சு உடனடியா நான் பார்த்தேன், உண்மையிலேயே அவங்க யாரும் இல்லை. ஒரு வாப்பாடு அவர் 2-3-4 பிள்ளைகள் தான் இருக்கு. அது 80ஆம் ஆண்டே பிரேமதாசா அதை புது நகரத்தை கட்டி அந்த கொண்டு போயிட்டாரு. அது பழைய நகரம், விடுவிக்க அந்த கடைக்காரர்களை கடை கொடுத்து எல்லாம் முடிஞ்ச விஷயம். இது ஒரு கைவிடப்பட்ட அழிஞ்ச நகரம். கிட்டத்தட்ட 2 மைல் 3 மைல் போறாங்க, ஒரு நேரம் யாரும் தொலை போறல்ல, எஷா மட்டும் தொலை போறாங்க, கொஞ்சம் பேர் வெள்ளிக்கிழமை ஜும்மா தான் தொலை போறேன். அப்ப அரசாங்கம் அந்த அதிர்ந்து போயிடுச்சு தம்புள்ள பள்ளி இஷ்யூல. எல்லாரும் சொன்னாங்க, வெளிநாட்டுல இருந்து காய்ச்சாரு, பசில் காய்ச்சாரு, பசில் ராஜபக்ச மினிஸ்டர், உடனடியா எப்படியாவது நீங்க தீருங்க சொன்ன. அப்ப அவங்களுக்கு 5 நேரம் தேவை இருந்துச்சு. அப்ப என்ன விட்டு அங்க மாத்தள மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் பிரதி அமைச்சர் லக்ஷ்மண் பெரேரா, மாத்தள ஜிஏ, மாத்தள லக்கல டிஎஸ், அந்த ஹில்மி கரீம் எல்லாம் வந்து மினிஸ்டர் பிரச்சனை கொண்டு அந்த ஹாமதுரு இனாமலுவ தேர் எல்லாரும் என்னோட வந்து யார் வந்து நீங்க வந்து ஊடகவியலாளர் வந்து அவர் அடிக்காரு, நீங்க அந்த ஜெலிஸ் வந்து நான் போனோம் பார்த்து போட்டுச்சுன்னா கமர்ஷியல் பேங்க் பக்கத்தில் டவுன்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டி அரசாங்கத்தில் காணி இருந்துச்சு 80 பேஜ் 40 பேஜ் காணியை தாரம்
பசில் ராஜபக்ச சொன்னார் 30 நாள்ல நான் பள்ளி கட்டி தாரண்டார். இலங்கையில் அவ்வளவு கவர்மெண்ட் நிறுவனத்தை போட்டு ராவ அடிச்சு தாரண்டார் பள்ளி ஒன்று. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நானும் பார்த்தேன், ரைட், உண்மையா பள்ளி சேவைங்க மக்கள் இடத்துல பள்ளி சேவை. அப்ப 5 நேரம் சனந்தோடும் 300 கடை இருக்குது, 300 மில் இருக்குது, 500 தொழுகிற பஜார்ல ஒரு அல்லாஹு தால செஞ்ச பெரிய பாக்கியம். நம்மளுக்கு ஒரு பள்ளி கிடைக்குது டவுன்ல, அடிப்பு அழகான ஒரு பள்ளியை ரெண்டோடு நாம போய் காணியை பார்த்து அதை போய் பேசி கமர்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பேங்க் பக்கத்தில் காணியை பார்த்து அதில் பள்ளிக்கூட்டம் உண்டு தொடங்க கடுமையான விமர்சனம். இங்கே அதை நான் பேசினதே சீடி அடிச்சு என்ன தோக்கடிக்கிறதுக்கு வீடு வீடா போட்டாங்க எதிர்கட்சிக்காரங்க. ஏன்னா நான் பள்ளியை ஷிப் பண்ண போறேன். இப்ப என்ன நடந்திருக்குது? இப்ப அதை பள்ளியை ஷிப் பண்ற தீர்மானம் எடுத்து முஸ்லீம் கலாச்சாரம் வச்சு அங்கீகாரம் கொடுத்து இப்ப காணி தடுத்துறாங்க. கொடுத்துருக்க ஒரு 18 கிலோமீட்டர் இருக்காங்க காணி, அது காட்டுக்குள்ள யாருக்கும் தேவையில்லை. இப்ப எங்கண்டான காணி தர்றாங்க, காணி இல்லை. இப்ப அதான் சொல்றேன். இப்ப என்னண்டால் இதெல்லாம் யாரும் அரசியல் யாரையும் குறை சொல்லல, இதெல்லாம் இப்ப வார சூழ்நிலைகள். அதான் சொன்ன அண்டைக்கு சொன்ன நான் உதாரணத்துக்கு நகர அபிவிருத்தி அமைச்சர் நம்ம கௌரவ அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், நம்ம அமைச்சர் urban development UDA மினிஸ்டர் ரவுஃப் ஹக்கீம், UDA டைரக்டர் வைஸ் சேர்மன் எல்லாரும் முஸ்லீமாக எழுது, ஒருத்தர் எல்லாம் முஸ்லீமாக தான் போட்டிருக்காரு அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம். சரி, UDA ஒரு கெசட் இப்ப UDA மினிஸ்டர் அடிச்சுட்டாரண்டா. இப்ப என்ன நினைச்சாரண்டா, இந்த தம்புள்ள அபிவிருத்தியை நான் ரத்து செய்கிறேன் கெசட் போட்டாங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு. செய்யலுமா அவரால்? அவர் செய்வாரா? அவர் செய்ய சொல்லலாம். அப்படி நினைக்கப்படா, சேலஞ்ச் பண்ணல, செய்ய இயலாது. ஏனண்டா நான் இருந்தாலும் செய்யற கஷ்டம். ஏன்னா சூழ்நிலை அப்படிதான் நாட்டில். இன்றைக்கு அவர் அந்த கெசட்டை பண்ணா என்ன நடக்கும்? நாளைக்கு நாட்டில் 10 எரியும் நாடு ரங்கிரி தலைமையில் செய்ய இயலாது. அப்ப அதை போய் நாம யதார்த்தத்தை புரிஞ்சுதான் விஷயங்களை செய்யணும். இதெல்லாம் அரசியலாக்க கூடாது. நான் அன்று சொன்னேன், பெரிய அரசியலாகினாங்க. இப்ப அதை பத்தி காய்ச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதை யோசிப்பாங்க. இந்த பாருங்க, இப்ப முஸ்லீம்களுக்கு பூர்வீகம் இல்லை, ஒரு நூதன சாலை, முஸ்லீம்களோட வரலாறு, இதான் பிரச்சனை. பர்மாவை தூக்கினால் சேம் இஷ்யூ.